ஓம் நமோ நாராயணாய ஸ்ரீமன் நாராயணாய சரணௌ சரணம் பிரபத்யே ஸ்ரீமதே நாராயணாய நமக. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத். ஸ்ரீசைலேசதயா பாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய ஜாமதரம் முனிம். கொஞ்சம் சவுண்ட் ஆகி பார்க்கலாம். லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதமுனியே மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். நீளாதுங்கஸ்தனகிரீதடி போதுங்க. நீளாதுங்கஸ்தனகிரீதடி சுப்தமுத்போத்யம் கிருஷ்ணம் பாரார்த்தியம் சம்ஸ்ருதி சதசிர சித்தமத்யாவயந்தி சோசிஷ்டாயாம் சஜீனிகளிதம் யா பலாக்து கிருத்த புந்தே கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயக. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்வதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு. சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருள வல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். அன்பார்ந்த ஆன்மீக பெரியோர்களே, சீரும் சிறப்பும் உடையதான மார்கழி மாதத்தினுடைய 11வது நாள் இன்றைக்கு நடைபெற்று வருகிறது. நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு ஏற்றவாறு இந்த 11ஆம் நாளிலே ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்துள்ள திருப்பாவினுடைய 11ஆம் நாள் பாசுரத்தை இப்பொழுது நாம் சேவித்து மகிழப் போகிறோம். நேற்றைய பாசுரத்திலே ஆண்டாள் தலை கட்டி கொண்டு சென்ற அந்த கோஷ்டியினர் வெளியே நின்று கொண்டு ஒரு பெண்ணை தூக்கத்திலே இருந்து எழுப்பினார்கள். அவர்கள் இப்பொழுதுதான் நோன்பு செய்வதற்காக எல்லோரும் கிளம்பி வந்து கொண்டிருக்கிறோம், ஆனால் நீயோ நோன்பினை முடித்துவிட்டு அதனாலே உனக்கு கிடைக்க வேண்டிய பயன் கிடைத்துவிட்டு நன்மை கிடைத்துவிட்டு அதை அனுபவித்து கொண்டு இருப்பவளைப் போல இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே, இது தகாது என்று சொல்லி அந்த பெண்ணை எழுப்பினார்கள். அந்த பெண்ணும் தன்னுடைய தவறை உணர்ந்து கோஷ்டியினோடு சேர்ந்து கொண்டாள் என்று பார்த்தோம். இன்றைக்கு அந்த ஆயர்பாடியிலே இருக்கின்ற ஒரு மிக பெரும் ஆயனுடைய மகள், யாதவர் குலத்தைச் சார்ந்த ஒரு பெண்ணை இன்றைக்கு துயில் எழுப்புகிறார்கள். எப்படி ஆயர்பாடியிலே கண்ணனுக்கு மிகுந்த சிறப்பும் மரியாதையும் உண்டோ, அதை போல இந்த பெண்ணுக்கும் அந்த கண்ணபெருமானுக்கு இணையான மதிப்பும் மரியாதையும் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அந்த ஆயர்பாடி பெண்கள். ஆயர்பாடியை பொறுத்தவரையிலே அந்த கண்ணனாகிய கிருஷ்ணன் தான் அவர்களுக்கு எல்லாம் பெரிய சொத்து. அவனுக்கு சமமாக வைத்து போற்றப்படுகிற ஒரு பெண், அவளைத்தான் இன்றைக்கு துயில் எழுப்புகிறார்கள். அந்த பெண் எப்படிப்பட்டவள் என்றால், அந்த பெண்ணுடைய தந்தையாரிடத்திலே பல கறவை கணங்கள் இருக்கின்றன. கணம் என்றால் ஒரு தொகுதி, ஒரு 100-150 கறவை மாடுகள் இருக்கும்.
பசுக்கள் இருக்கும். அந்த பசுக்களை போல இன்னும் பல கணங்கள் 100 100 200 200 மாதிரி எல்லாம் சேர்ந்திருக்கும். அப்படிப்பட்ட மிக பெரும் செல்வத்தை உடையவன் அந்த யாதவன், ஆயர் குலத்தை சார்ந்தவன். இந்த பசுமாடுகளுக்கு எல்லாம் என்னவென்று பெயர்? அதை நம்ம என்ன சொல்லுகிறோம்? கோன்னு சொல்றோம். ஒரு பசுவை பாதுகாத்தால் அது மிக பெரும் புண்ணியத்திற்கு சமம் என்று சொல்லுவார்கள். கோ சம்ரட்சணம் கோடி புண்ணியம் என்று சொல்லுவார்கள். ஒரு பசுவினை பாதுகாத்தாலே அவர்களுக்கு கோடிக்கணக்கிலே புண்ணியம் சேருமாம். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த ஆயனிடத்திலே நிறைய கறவை மாடுகள் இருக்கின்றன. ஆகையினாலே அவை மிகுதியாக என்ன செய்கின்றன? பாலை பொழிந்து கொடுக்கின்றன. எப்படி? எதை போல? வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்களாக அவை இருக்கின்றன. ஆகையினாலே அந்த அவ்வளவு பசுக்களையும் ஒரு தனிப்பட்ட இளைஞன் தன்னுடைய கைகளாலேயே பால் கறக்கிறான். பால் கறந்து கொடுக்கின்ற அவனுடைய மகளாக இருக்கின்றவள் தான் இன்றைக்கு துயில் எழுப்பப்படுகிறாள். ஆக அப்படிப்பட்டவனுடைய அழகை முதலிலே சொல்லுகிறார்கள். அந்த ஆயனுடைய பெருமையை பற்றி சொல்லுகிற பொழுது, கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளழிய சென்று செறி செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே. ஆக பொற்கொடி என்றால் பொன் போன்ற அழகிய நுண்ணிய, அதாவது சிறுத்த இடையினை உடையவளே, இடுப்பினை உடையவளே அப்படின்றது அர்த்தம். அது பெண்களுக்காக விதிக்கப்பட்ட சாமுத்திரிகா லட்சணங்களில் ஒன்று. ஆகையினால் பொன்கொடி போன்ற அந்த இடுப்பினை உடையவளாக தன்னுடைய பெண்மை உறுப்புகள் எல்லாம் நல்ல முறையிலே வளர்ச்சி அடைந்திருக்கிறவளாக இருக்கின்றாள் அந்த பெண். அவளை தான் இன்றைக்கு பொற்கொடியே என்று அழைத்து, நீ எழுந்து வா என்று தூக்கத்திலே இருந்து எழுந்து வருமாறு அழைக்கிறார்கள். அப்பொழுது அந்த ஆயனுடைய யாதவனுடைய சிறப்பை சொல்லுகின்ற பொழுது, கற்றுக்கறவை கணங்கள், கணங்கள் என்றால் ஒரு தொகுதி, கன்றுகளை உடைய கறவைகள். ஏன் அதை சொல்றார் ஆண்டாள் நாச்சியார்னா, ஏற்கனவே அந்த ஆண்டாள் நாச்சியார் பிராமண பெண்ணாக இருந்து கொண்டு அந்த அக்ரஹாரத்திலேயே பிராமணுடைய வீட்டிலேயே தங்கிவிட்டிருந்தால் இந்த பசுக்களை பற்றி, அவை மிகுதியாக பால் கொடுப்பதற்கு உரிய அந்த நிலையை பற்றி அவளுக்கு தெரியாது. இவள் அந்த ஆயர் பெண்களோடு வந்து சேர்ந்து பழகி இருப்பதனாலே அவளுக்கு அந்த சூட்சுமம் தெரிகிறது. கன்றுக்குட்டியை உடைய பசுக்களாக இருந்தால் நிறைய பால் கொடுக்கும். அதை தான் இந்த பகுதியிலே அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். கன்றுகளை உடைய பசுக்கள், அந்த கன்றுகள் கூட இளங்கன்றுகளாக இருந்தால், கன்று போட்டு ஒரு 4-5 மாதங்கள் இருந்தால் நிறைய பால் கொடுக்கும். அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் ஆக பால் மரத்து கொண்டே போய்விடும். மறுபடியும் அடுத்த முறை அந்த பசு கர்ப்பம் தரித்து வேறு கன்று குட்டி போட்டால் மறுபடியும் பால் கறக்கும். அப்படி கன்றுக்குட்டியை உடைய பசுக்களாக இருக்கின்றவை பல, அவற்றையெல்லாம் கறக்கின்றான் இந்த ஆயன். அப்ப எவ்வளவு செல்வ வளம் பொருந்தியவனவன் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அப்படி கற்று கறவை கணங்கள், கறவை அப்படின்றது அந்த சொல்ல நம்ம பார்க்கணும். கறவைன்ற இடத்துல கொஞ்சம் அந்த பெரியரா போட்டிருக்கோம், அப்படிதானே உங்க திருப்பாயில் இருக்கு. அப்ப கறவை என்றால் கறக்கக்கூடியதுன்னு அர்த்தம். பசுக்கள் எல்லாம் பாலை கறந்து தருகின்றன.
ஆனால் மனிதன் பணத்தை கறந்து கொள்ளுகிறான். அங்கே கறந்து கொள்ளுகிறான்னா சின்னராக போடணும். அப்போ என்ன அர்த்தம்? இப்போ பதுக்கி வைத்துக் கொள்ளுகிறான்னு அர்த்தம். ஆழி மழை கண்ணா ஒன்றும் நீ கை கரவேல் அப்படின்னு வந்தது இல்லையா? அப்போ அந்த கரவேலுக்குன்றது என்ன அர்த்தம்? நீ எதையும் உனக்காக மறைச்சி வச்சுக்காம நிறைய மழை பெய்யணும்னு கேட்டாங்க இல்லையா? அதை போல பசுக்கூட்டங்கள் பாலை பொழிந்து தருகின்றன, கறக்கின்றன, மனிதனும் கறக்கிறான். அங்கே கறக்கிறான்னு என்ன அர்த்தம்? பதுக்கி வைத்துக் கொள்கிறான்னு அர்த்தம். ஊழல் செய்தோ என்னமோ பொய்ப்பித்தலாட்டம் சொல்லியோ சேர்த்து வைத்துக் கொள்ளுகிறான்னு அர்த்தம். அப்படி சேர்த்து வைத்துக் கொள்ளுவதெல்லாம் என்ன ஆகாது? நிலைக்காது. கடைசியில் என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் ஏற்படுன்றது நம்ம டிவி பேப்பரில் பார்க்குறவங்களுக்கெல்லாம் தெரியும். அது இருக்கட்டும். ஆக அந்த அவ்வளவு பசுக்களையும் தான் ஒருவனாகவே இருந்து பால் கறக்கிறான் என்கின்ற பொழுது அது இந்த அந்த யாதவனுடைய கர்ம யோகத்தை காட்டுகிறது. கர்மா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? கர்மம்னா என்ன? ஒரு செயல். ஒவ்வொருவருக்கும் ஒரு கர்மா உண்டு. அப்படி பார்க்கின்ற பொழுது அந்த காலத்திலே இருந்த 4 வகையான ஜாதி பாகுபாடுகள், அவர்களுக்கு எல்லாம் ஒவ்வொரு குலத்தொழில் கர்மாவாக இருந்தது. அப்போ யாதவர்களுக்கு என்ன குலத்தொழில்? இந்த மாடுகளை நல்ல முறையிலே பாதுகாத்துக் கொள்வது, அவற்றை பால் கறப்பது, பிறகு அதில் இருந்து நெய், தயிர் போன்றவற்றையெல்லாம், வெண்ணெயெல்லாம் எடுத்து சென்று விற்பது போன்ற, அதுதான் அவர்களுக்குரிய கர்மா, அவருடைய குலத்தொழில். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது 3 வகையான யோகங்களை பற்றி பகவான் கிருஷ்ணர் தன்னுடைய பகவத்கீதையிலே கூறுகிறார். அதில் ஒன்று இந்த கர்ம யோகம். ஒவ்வொருவரும் அவரவர்களுக்குடைய கர்மாவை ஏதோ ஒரு ஒப்புக்கு சப்பானின்னு சொல்லாமல் செய்யாமல் அதை மிகவும் நல்ல ஆழ்ந்த சிரத்தையுடன் செய்ய வேண்டும். அதுதான் கர்மா. அந்த கர்மாவை ஒரு யோகமாகவே செய்ய வேண்டும் என்பதுதான் கர்மயோகம். இந்த கர்மயோகம் இல்லாமல் இன்னும் ஒரு யோகமும் கூறுகிறார் கிருஷ்ணர். அது ஞான யோகம். பல நூல்களை கற்பதனாலேயும் பல பேரிடமிருந்து அந்த பரமனுடைய ஞானத்தை பற்றி, பகவானுடைய அந்த ஞானத்தை பற்றி, பகவத் அனுமானத்தை பற்றி, இவற்றையெல்லாம் தெரிந்து கொள்ளுதல் ஞானம். அந்த ஞானத்தை பெறுவதிலேயே நோக்கமாக இருந்து என்ன செய்ய வேண்டும்? அதிலே அந்த கர்ம யோகத்தையே செய்து கொண்டு செல்ல வேண்டும். இன்னொன்று என்னன்னா பக்தி யோகம். வேற எனக்கு எதுவும் வேணா, எனக்கு இன்னும் எந்த கடமையும் இல்லை, கர்மா இல்லை, எனக்கு ஞானம் பெறுவதற்கும் விருப்பம் இல்லை, எனக்கு வேண்டியதெல்லாம் பக்தி பக்தி பக்தி, அந்த பக்தியை மட்டுமே நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு பல கோவில்களுக்கும் எல்லாம் செல்லுவது, அங்கே உபன்யாசங்களை கேட்பது, ஏதேனும் கைங்கரியங்கள் செய்வது போன்ற இவற்றிலேயே ஈடுபாடு கொண்டு வாழ்கின்றவர்கள் அந்த பக்தி யோகத்தை கடைபிடிக்கின்றவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஆக 3 வகைப்பட்ட பக்தி நிலைகளிலே 3த்தையும் செய்தால் நல்லது. கர்மாவை செய்ய வேண்டும், அதோடு ஞானத்தையும் பெற வேண்டும். கர்மயோகத்தையும் ஞான யோகத்தையும் வைத்துக்கொண்டு பக்தியோடு வாழ்ந்தால் அவனுக்கு நிச்சயமாக அந்த வைகுந்த பேரு என்கின்ற அந்த பரமபதம் கிடைக்கும். அப்படி இல்லை, பக்தி இல்லை, ஆனால் நிறைய ஞானம் வைத்து கொண்டிருக்கிறார், ஏதோ அவருடைய கர்மாவை கொஞ்சம் செய்கிறார் என்றால் அவர்களுக்கு இந்த பிறவியின் முடிவிலே
சத்தியலோகம் செல்லுகின்ற அந்த ஒரு நிலை வாய்ப்பு ஏற்படும். இந்த இரண்டையும் விட்டுவிட்டு வெறும் கர்மயோகத்தை மட்டும் செய்கின்றவர்களுக்கு என்ன கிடைக்கும்? கட்டாயமாக சொர்க்கம் கிடைக்கும். அப்ப கர்மயோகம் மட்டும் செஞ்சால் சொர்க்கம், கர்மயோகத்தையும் ஞான யோகத்தையும் செய்தால் சத்தியலோகம், பிரம்மலோகம். கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் மூன்றையும் சேர்ந்து செய்கின்றவர்கள் பெருமானுடைய திருவடிகளிலே அவர்கள் சென்று சேருவார்கள். அந்த பரமபதத்தை அடைகின்ற வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட அந்த மூன்று மார்க்கங்களிலே இந்த யாதவன் கர்மாவை செய்கிறான். ஒன்றில் ரெண்டில். இப்போ கொஞ்சம் பால் கறக்கிறதுக்கு ஒரு 10 லிட்டர் கறக்கணும்னா அதுக்கே முடியலன்றாங்க. நிறைய பேர் மெஷின் போட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த பாலெல்லாம் எடுக்கிறாங்க. அந்த காலத்தில் அந்த வசதி இல்லை. ஒருத்தராக தான் கறக்கணும், இல்லைன்னா 2-3 பேர் கறப்பாங்க, பால் கறப்பாங்க. ஆனால் இவன் நம்முடைய பசுக்கள் எல்லாம் நமக்கு சொந்தமானவை, அவற்றை நாம் தான் கறக்க வேண்டும் என்று நினைத்து தன்னுடைய கர்மாவை நல்ல முறையிலே செய்கின்றான். அப்படிப்பட்டவனுடைய மகனாக இருக்கின்ற பெண்ணே, கற்று கறவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளழிய சென்று செறி செய்யும் குற்றம் ஒன்று இல்லாத கோவலர்தம் பொற்கொடியே. செற்றார் என்றால் பகைவர்கள். பகைவர்களை அழிப்பதற்கு ஒருவருடைய வீரத்தை நிலைநாட்டுவதற்கு 2 விதமான வீரம் அங்கே சொல்லப்படும். ஒன்று, பகைவன் எங்கே இருக்கிறான் என்று தெரிந்து கொண்டு அவன் இருக்கின்ற இடத்திற்கு தானே தேடி சென்று அவன் எவ்வளவு பெரிய கோட்டைக்குள்ளே பதுங்கிக் கொண்டு இருந்தாலும் அவனை வெளியே கொண்டு வந்து போரிட்டு அழிப்பது, அதுதான் சிறந்த வீரம். அப்படி பார்க்கின்ற பொழுது ராமனுடைய வீரத்தை பற்றி நாம் இங்கே எடுத்துக்கொள்ளலாம். ராவணேஸ்வரன் இலங்கையிலே என்ன செய்தான்? கதவுகளை, மதில் கோட்டையிலே இருக்கின்ற அந்த கதவுகளை எல்லாம் அடைத்து கொண்டு செல்ல நாள் இருந்தான். ஆனால் அவனை வெளியே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக சேது அணை கட்டி சென்று இறுதியிலே வெற்றி பெற்றார்கள். யாரு வெற்றி பெற்றார்? ராமன். ஆகையினால் செற்றார், செற்றார்னா பகைவர்கள், திரள் அழிய, அந்த பகைவர்களுடைய பகை அழியுமாறு சென்று, அந்த பகைவருடைய இடத்திற்கே சென்று செரு செய்யும், செருனா போர் அப்படின்னு அர்த்தம், சென்று செரு செய்யும் குற்றம் ஒன்று இல்லாத கோவலர்தம் பொற்கொடியே. அந்த ஒரு குற்றமும் இல்லாத நல்ல தொழிலை செய்து கொண்டு வருகின்ற, அங்கே ஏன் குற்றம் இல்லாத தொழில் என்று சொல்லுகிறோம்? இப்போ உழவு தொழில் தான் சிறந்த தொழில் என்று சொன்னாலும் உழவு தொழிலை செய்கின்ற பொழுது கூட என்ன ஏற்படும்? சில உயிர்கள் எல்லாம் வதைக்கப்படும், கொல்லப்படும் இல்லையா? அந்த நிலத்தை உழுகின்ற பொழுது அதிலே பல சிறு சிறு உயிரினங்கள் எல்லாம் இருந்து இறந்துவிடும். அது அங்கே கொலை தொழில் நடக்கிறதுன்னு அர்த்தம். ஆனால் அப்படி இல்லாமல் பசுக்களை வளர்க்கிறோம், புல்லு உண்கின்றன, பால் கறக்கிறது, அதை காய்ச்சி அந்த பால்வடு பொருள்களை எல்லாம் உற்பத்தி செய்து கொண்டு அவர்கள் மற்ற இடங்களுக்கு சென்று விற்கிறார்கள், பணம் சேர்க்கிறார்கள், சிறப்பாக வாழ்கிறார்கள். ஆகையினால் குற்றம் ஒன்று இல்லாத கோவலர் என்று இங்கே ஆண்டாள் நாச்சியார் கூறுகிறார். இந்த கோவலர்கள், அதாவது கோவலர்கள்னாலும் யாதவர்கள்னு அர்த்தம், யாதவர்கள்னா ஆயர்கள்னு அர்த்தம், ஆயர்கள்னா என்னது? இடையர்கள்னு அர்த்தம். அப்போ ஆயர்பாடி என்றால் அந்த ஆயர்கள் வாழ்கின்ற இடம், இடையர்கள் வாழ்கின்ற இடம், இப்படின்னு பலவிதமாக அவருடைய அந்த பெயரினை நாம் குறிப்பிட்டு சொல்லலாம். ஆகையினால் எந்த விதமான குற்றமும் இல்லாத இந்த தொழிலை செய்கின்ற கோவனுடைய பொற்கொடியே, புற்றரவல்கள்
புனமயிலே போதராய். நல்ல உறுப்பு நலனை உடைய மயில் போன்றவளே, அதாவது காட்டிலே இருக்கின்ற மயில் எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்து கொண்டு கார்மேகத்தை பார்த்தவுடன் தன்னுடைய தோகையை விரித்து கொண்டு மழை பெய்தால் அகவிக்கொண்டு எல்லாம் இருக்கும் மயில். ஆகையினாலே அப்படிப்பட்ட புனமயிலே போதராய், நீ எழுந்து வெளியே வா என்று சொல்லி என்ன செய்கிறார்கள்? சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்றுக்கு உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய் என்று இந்த பாசுரத்தை முடிக்கிறார்கள். ஆக இந்த பெண்ணும் கண்ணனுக்கு சமமான ஒரு நிலையிலே இருக்கக்கூடியவள். எல்லாம் நோன்பு நோக்க போனால் அப்படியே எல்லோரையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு இந்த பெண்ணுடைய பெயரை சொல்லி எங்கே இவள் காணோம் என்று கேட்பானாம். அவ்வளவு தூரம் கண்ணனுக்கும் இந்த பெண்ணுக்கும் தொடர்பு உண்டு. கண்ணனை எப்படி அந்த ஆயர்பாடி ஜனங்கள் எல்லாம் போற்றி புகழ்ந்தார்களோ அப்படி போற்றி புகழப்படுகிற நிலையிலே இருந்தவள் இவள். ஆகையினாலே அந்த செல்வ பெண்டாட்டி என்று சொல்லி என்ன அவளை வெளியே வருமாறு அழைக்கிறார்கள். அதுக்கு அவ கேட்குற எல்லாரும் வந்துட்டாங்கன்னா வந்து விட்டார்கள். சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து, உன்னுடைய சுற்றம் உறவினர்கள் தோழிமார், உன்னுடைய அந்த சகாக்கள் தோழிகள் எல்லாரும் வந்து விட்டோம். வந்து உன்னுடைய முற்றம் புகுந்து உன்னுடைய வீட்டின் வாயில் முன்பு, இது வீட்டுக்கு முன்புறம் இருக்கிறது முற்றம், அப்படின்னா முன்றில் என்று சொல்லுவார்கள். அந்த வீட்டுக்கு பின்னாலே இருப்பது புழக்கடை. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள்ள வருது இல்லையா, அது புழக்கடை என்றால் பின்பக்கமாக இருப்பது. ஆக இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தான் அந்த காலத்திலே இந்த ஆயர்கள் எல்லாரும் வாழ்ந்திருக்கிறார்கள், வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். அது இதிலே இருந்து நமக்கு நன்றாக தெரிகிறது. ஆக அப்படிப்பட்ட பெண்ணே, சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட. முகில்வண்ணன் அங்க போன மயிலேன்னு சொன்னான். இந்த இடத்துல முகில்வண்ணன், முகில்னா மழை மேகம், அந்த மழை மேகத்தினுடைய வண்ணத்தை பெற்றவளே அப்படின்றது அர்த்தம். ஆக மழை மேகத்தினுடைய அந்த நிறத்தை பார்த்து மழை வரப்போகிறது என்று நினைத்து அகவி ஆடக்கூடியது எது? மயில். ஆகினால தான் அந்த இடத்துல அந்த புனமயிலே என்று அந்த பெண்ணை அழைக்கிறார்கள். ஆக சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ, நீ ஆடாமல் அசையாமல் அப்படியே உறங்கி கொண்டிருக்கிறாய். ஆக இவ்வளோ பேர் கூப்பிடுறோம், முகில்வண்ணன் பேர் பாடுறோம், இருந்தாலும் நீ அசையாமல் இருக்கிறாயே, நீ உண்மையிலேயே தூங்கவில்லை அப்படின்றது அர்த்தம். சாதாரணமாக சொல்லுவாங்களே, தூங்குறவனை எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாதுன்னு. அதை போல நாங்கள் வந்ததெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்சு இருந்தோம், நீ ஒன்றும் அசையாமல் கூட கப்சிப்புன்னு அப்படியே படுத்துட்டு இருக்க. ஆகினாலே நீ உண்மையிலேயே உறங்கவில்லை என்று தெரிகிறது. ஆகையினால் நீ என்ன பண்ணணும்? எழுந்து வர வேண்டும் என்று சொல்ல அவர்களும் எழுந்து வருகிறார்கள். அப்படின்றது தான் இந்த பாசுரத்தில் மிக முக்கியமாக சொல்லப்படுகின்ற கருத்து. நம்முடைய இந்த நைவேத்தியத்திற்கு பிறகு தொடர்ந்து இன்னும் சில வியாக்கியானங்களை நாம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அந்த பாசுரத்தை பாடிடுவோம் இல்லையா? கற்று கரவை கடங்கள் பல கரந்து, பாடுங்கம்மா. கற்று கரவை கணங்கள் பல கரந்து செற்றார் திரளிய
சென்று சேரு செய்யும் சேற்றார் திரளழிய சென்று சேரு செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலரும் பொற்கோடியே குற்றம் ஒன்றில்லாத கோவலரும் பொற்கோடியே குற்றரவல்குள் புனமையிலே போதராய் குற்றரவல்குள் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து உன் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் தேர் பாட முற்றம் புகுந்து முகில்வண்ணன் தேர் பாட சிற்றாதே பேசாதே சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி எற்று குறங்கும் பொருளிலோர் என்பாவாய் எற்று குறங்கும் பொருளிலோர் என்பாவாய் என்று இந்த 11வது பாசுரம். நம்ம தொடர்ந்து அங்கங்கே ஒரு சில வியாக்கியானங்களை பார்த்து முடிப்போம். இது முடிஞ்சிட்டோம் நைவேத்தியம்.